காலையில் சக்கரை பொங்கல் செஞ்சு பூஜை பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம ஒவ்வொன்றா சமையல் தான் செய்ய போகிறோம். நேற்று வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து விஷ் பண்ணியிருந்தோம் புது வருஷத்துக்காக. அதாவது தமிழ் வருடப்பிறப்பு சித்திரை ஒன்றுன்றதுனால இன்றைக்கி வந்து சித்திரை 1. இன்றைக்கி வந்து காலையில் வந்து நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து மதிய லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் விருந்து மாதிரி ரெடி பண்ணலாம். பிரியா கேட்டதெல்லாம் செஞ்சுருக்குறாங்க. நாங்கள் பிரியா வந்து காலிஃப்ளவர் கேச்சு, அப்புறம் வந்து கோஸு பொரியல் வேணுமா, அப்புறம் இந்த மாதிரி சில விஷயம்லாம் பிரியா கேட்டதே பிடிச்ச மாதிரி இப்போ சமையல்லாம் பண்ணினுக்கிறேன். நான் நேற்று வீடியோவில் தான் காமிச்சிருக்கேன் முருங்கைக்காய் சாம்பார்னு. ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் சீசன் வந்தாவே மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய். நேற்று வந்து வெறும் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு செஞ்சேன். இன்றைக்கி வந்து பாருங்கள், இன்றைக்கி வந்து கூட வந்து கொஞ்சம் கத்திரிக்காய் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். ஆமாம், சாம்பார் தான் வேணும் அப்படின்றதுனால சரி நான் வந்து நூக்கல் சாம்பார் செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். இல்லைம்மா அது முருங்கைக்காய் கத்திரிக்காய் நேற்று செஞ்சுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் தான் ஒரு 2 கத்திரிக்காயெல்லாம் பிரியாவுக்கு அதிகமாக கொடுக்குறதில்ல, 2 கத்திரிக்காய் சேர்த்துக்கினா இன்னும் நல்லாயிருக்கும் சாம்பார். இந்த பக்கம் வந்து வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் சிம்பிளாகவும் இருக்கணும், கொஞ்சம் தடபுடலாகவும் இருக்கணும் விருந்து அப்படின்றதுனால சுண்டல் பிரியா. ஆமாம், டெய்லி கொடுப்போம். டெய்லி பிரியாவுக்கு வந்து ஏதாவது ஒரு சுண்டல் கொடுப்பேன். இன்றைக்கி காலையிலே 10 மணிக்கு கொடுக்கலான் தான் நானும் இதை வேக வச்சுட்டேன். ஆனால் இல்லைம்மா நான் மதியமே கூட சாப்பிட்டுக்கிறேன், எல்லோரும் கூட சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுன்றதால இது வந்து லஞ்சோட சேர்த்து பண்ணிட்டேன். சக்கரை பொங்கல் இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றா ரெடி ஆகினுக்குது. அப்பா வந்து உங்களுக்கு தெரியும் எனக்கு முழு ஹெல்ப்புன்னு சொல்லிட்டு நான் இங்கே சமைக்கும் போதே அவர் எல்லாமே கட் பண்ணி கொடுத்துருவார். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள், சித்திரைக்கணை வாழ்த்துக்கள். கூட்டுக்கு சௌச்சோவை கட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கல்யாண விருந்து மாதிரி உக்காண்டார் கட் பண்ணுறதுக்கு. எல்லாம் உக்காந்துட்டா மொத்த காய்கறி எல்லாமே வந்து கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டு அந்த இடம் பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு தான் எழுந்து வருவார் அப்பா. அப்பா அங்கே கட் பண்ணட்டும், நான் இங்கே ஒரு பக்கம் சமையல் வேலை பண்ணுறேன். 2-3 சமையல் முடிச்சிட்டிங்க, அடுத்து இன்னும் எவ்வளோ இருக்குது? கோஸு மட்டும் இந்த மாதிரி தான் வேணுமா? நான் வந்து பொடியாக கட் பண்ணுவேன்டா. ஐயோ இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், இது ரொம்ப பொடி. இந்த மாதிரி மெலிசா நீல வாக்கில் வேணுமா? காய் செய்வதில் சீவி கொடுத்துச்சு பிரியா. சரி நான் வந்து பொடியாக கட் பண்ணிவிடுவேன் பொரியலுக்கு. சரி இந்த மாதிரி பண்ணால் நான் எங்கேருந்து வீடியோ எடுக்குது, அதுக்கு தான் எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்குது. நான் உங்ககிட்ட ஒவ்வொருத்தரும் கத்தி கூப்பிட முடியாதுன்னு. இப்போ வந்து நம்ம வந்து கோஸ் பொரியலா? ஆமாம், இதில் வந்து பிரியா பாசி பருப்பு கொஞ்சம் போட சொல்லிச்சு. வேக வச்சுருக்கீங்களா? வேக வைக்க வேணாம், வந்துடுது. சும்மா 1 ஸ்பூன் போடுமா நல்லாயிருக்கும்னு. இதில் கொஞ்சம் கோஸு வந்து பச்சையாக தானே நம்ம போடுறோம், அதனால் அது கூடவே இந்த பருப்பு வந்து வெந்துடும். இந்த வெங்காயத்தை கூட கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டுன்னு வச்சுக்கோ, நல்லாயிருக்கும். பாசி பருப்பு போட்டு பொரியல் பண்ணலாம். கோஸ் போட்டாச்சு, தண்ணிலாம் வந்து நம்ம சேர்க்க வேணாங்க. இந்த கோஸ் அலசி போடுறோம்ல அந்த தண்ணியிலே வந்து கோஸ் வந்து வெந்துடும். அதுவும் நம்ம நைஸாக வந்து துருவி எடுத்து போட்டதுனால ஒரு 2-3 நிமிஷத்தில் வந்து கோஸ் வந்து நல்லா வெந்துடும். உப்பு மட்டும் தேவையானது சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் காரத்துக்கு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டா ஒரு 2-3 நிமிஷத்தில் கோஸு பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். கோஸு முடிஞ்சிச்சு. ஒரு பக்கம் இங்கே பாரு, நான் வடைக்கு சில்லி, அம்மா ஒரு பக்கம் வடைக்கு மாவாட்டினுக்கிறேன். நாங்கள் வந்து ஒரு பக்கம் காலிஃப்ளவர் சில்லி. எண்ணெயை வந்து கோத்து விட்டாங்க. இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை, ஆனால் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன். அதனால் அரிசி மாவு கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு அப்படியே வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். இது அரிசி அதனால் உங்கள் அண்ணாவை அனுப்பிச்சி விட்டேன். இலைக்கோசு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இது எடுத்துகிட்டு கோவக்காய் பொரியல் வந்து பண்ண போகிறேன். அப்படியே கோஸில் இது போட்டிங்களா, உப்பு போட்டிங்களா? கோஸ் எங்கடா? சாரி, காலிஃப்ளவரில் உப்பு போட்டிங்களா? வேக வைக்கும் போது போட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு போட்டுக்க. ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போடுறேன். கொஞ்சம் தான் இருக்கு. ஆமாம், கொஞ்சம் ஐட்டம் தான். இல்லை பிரியா, கோசு பொரியல் நானே, காலிஃப்ளவர் சில்லி அப்பு, கோவக்காய் பொரியல் உங்கள் அப்பா. ஆமாம், நீ பச்சை தண்ணி சுடு தண்ணி போட்டு எனக்கு காய வச்சு கொடுத்தது யாரு? நீ. அடுத்தது அப்பா வந்துட்டாரா உள்ள? கோவக்காய் பொரியல் ரெடியாக இருக்குது. நான் வந்து கொஞ்சோண்டு தான் கடலப்பருப்பு ஊற வச்சேன். இந்த கோவக்காய் பொரியலில் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் வந்து ஒன்று சால்ட்டு போடணும், மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். உள்ள கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டு தாளிச்சுட்டு பண்ணிட்டுருக்கேன். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா சால்ட்டும் மிளகாத்தூள் மட்டும் போட்டால் போதும். இது ஒரு முறுமுறுப்பான வறுவல். ஆமாம்,
நான் வந்து கடலப்பருப்பு எப்போவுமே வந்து 2 வடை செய்வேன். நான் வந்து கடலப்பருப்பு வந்து உளுந்து வடை, கடலப்பருப்பு வடை 2மே வந்து செய்வேன். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து உளுந்து வடை பிடிக்கும், ஒருத்தருக்கு கடலப்பருப்பு வடை பிடிக்கும். பிரியா வந்து என்ன பண்ணுன்னா, எப்போவுமே ஜவ்வரிசி சேமியா பாயசம் செஞ்சால் கடலப்பருப்பு வடை தான் வேணும். அந்த பாயசத்தில் வந்து தொட்டு சாப்பிடும். அதனால் வந்து பிரியாவுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால கொஞ்சமாக கடலப்பருப்பு போட்டேன். தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இப்போ நாட்டளோட சக்கரை பாயசத்துல சக்கரை போட்டுருப்பாங்க. இப்போ வந்து உளுந்து தான் அரைச்சினுக்கிறேன். உளுந்து கம்மியாக தான் போட்டேன். அதிகமாக சாப்பிட்றதில்ல. அந்த நேரத்துக்கு சூடாக ஒன்று எடுத்துக்கிறாங்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்நாள்லேயே இன்றைக்கி தாங்க நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணினுக்கிறேன். எனக்கே ஷாக்காக இருக்குது. மாவு அரைச்சிட்டு பொரியல் ஆச்சுன்னா வடை செஞ்சுட்டா வேலை முடிஞ்சுது. வேறு என்ன செய்யணும்? ஆமாம், அந்த இது காலிஃப்ளவர் வந்து சில்லி போடணும், அவ்வளோதான். கோவக்காய் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் சும்மா அப்படி வதக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கோம். நல்லா வதக்கிடுச்சு. இதோட எங்கள் வேலையை முடியுது. இது மேலே அம்மா வளர்த்தாங்க. உளுந்து வடையே இந்த பக்கம் ரெடி ஆகினுக்குதுங்க. ஆயிடுச்சு. இல்லை போண்டாலாம் இல்லை, கரெக்டாக வரும். இதோ கடலப்பருப்பு வடை. நீ தான் மசால் வடைன்னு சொல்லுவியே, நான் வந்து பருப்பு வடைன்னு சொல்லுவேன், நீ வந்து மசால் வடைன்னு எல்லாமே சொல்லலாம். ஆயிடுச்சு. கடைசி வடை முடிஞ்சுது. அப்பளம் பொரிச்சு எடுத்துட்டா எவ்வளோ போட முடியுமோ போட்டு பொரிச்சிடுவோம், விடுங்க. அதுலேயே போட்டுடலாம். போட்டலாமா? இப்போ நீங்கள் வடையை முடிச்சுட்டு அப்பளம் போட்டுருங்க. அப்பளம் போட்டிங்களா? இல்லை இன்னும் அவ்வளோதான். அப்பளத்துக்கு காலிஃப்ளவர் இது முடிஞ்சால் வேலை முடிஞ்சுது. சரி சரி, அவ்வளோதான். இப்படி என்னம்மா சமையல் எல்லாம் முடிஞ்சுதா? விருந்துக்கு எல்லாம் கெஸ்ட்டுங்கெல்லாம் வந்துட்டாங்க எல்லாரும். சமையல் ஆமாம், சமையல் ரெடி. சூடெல்லாம் ஆறிடுது. அதனால தான் சீக்கிரமாக சாப்பிடுங்க நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து சித்திரை ஒன்றுக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். சாதம், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் சாம்பார், சேமியா ஜவ்வரிசி பாயசம், கெட்டியாயிடுச்சு. உளுந்து வடை, கடலப்பருப்பு வடை, சக்கரை பொங்கல், கோவக்காய் பொரியல், அப்பளம், சுண்டல், சவுச்சவு கடலப்பருப்பு கூட்டு, கோசு பொரியல். அங்கே வந்து இப்போது காலிஃப்ளவர் சில்லி ரெடியாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ வந்து எல்லோரும் சாப்பிட போகிறோம். காலிஃப்ளவர் சில்லியும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் உப்பு காரம்லாம் கம்மியாக இருக்குமா? அப்படியா? சாப்பிட்டாச்சு. எல்லாரும் மயக்கத்தில் இருக்கிறோம். ஏமா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து டீக்காக வந்து எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு உட்காந்துக்கிறோம். டீ ஒரு பக்கம் வந்து டீ ரெடியாக இருக்குது. எல்லாம் சாப்பிட்டு மயக்கம் அப்படியே எல்லாம் உருண்டுட்டு கிடப்போம் படுக்கையில். உருண்டு வீடியோ நேரமே எந்திரிச்சு ஆளாளுக்கு எந்திரிச்சு உட்காந்து. இன்னைக்கு வந்து சூப்பராக இன்னைக்கு ஃபஸ்ட்டு சித்திரை 1 வந்து நல்லா சந்தோஷமாக ஜாலியாக போச்சு. இதே மாதிரி எல்லா நாளும் சந்தோஷமாக இருக்கணும். இன்னும் ஒரு 3 மாதத்தில் புது வருஷத்தில் அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் கூட்டம் அடிக்கடிக்கு சேரும். பிரியாவோட பாப்பா வரும்போது ஆமாம், எப்போ பாரு இப்படியே ஜாலியாக தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னைக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நல்லா ஜாலியாக இந்த மாதிரி சாப்பிட்ட உடனே இவங்க கூட போயிடுவாங்க. நாங்களும் கொஞ்சம் அங்கேயும் கூட்டமாக இருப்பாங்க அவங்க வீட்டில். அடுத்தது நாங்களும் வந்துடுவோம். இந்த அளவுக்கு ரொம்ப வந்து இல்லை, ரொம்ப சந்தோஷமாக அது இதே மாதிரி எல்லா நாளும் இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களே எல்லாருமே நல்லா இருக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம்.